கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன், நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய எல்லா விதமான தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் விவேகத்தினாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலும் நம்மை நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு தேவையான சகல நன்மையான இகபர நன்மைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படி நம்ம பிள்ளைகள் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல நம்முடைய தேவனும் கூட நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறதை அவர் மிகவும் விரும்புகிறார். பரிசுத்தம் என்பது கர்த்தருடைய பார்வையில் மிகவும் வெளியேற பெற்றதாக இருக்குது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது சுகந்த வாசனையான ஒரு பலிகளாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஆகவே அவர்கள் அந்த பரிசுத்தம் தான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு குணமாக இருக்கிறது. ஆகவே அவரை போல நாமும் கூட பரிசுத்தராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அதை வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் எபேசியரில் நாம் வாசிக்கும் பொழுது குமாரனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்கள் கடந்து போங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நாம் உலகத்திலே பிறந்து எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளேயே நாம் மறுபடியும் பிறந்த அந்த நாளிலிருந்து நாம் அவரை போய் சேர்கிற நாள் வரைக்கும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அதை வாஞ்சித்து நடப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்தத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று லேவியராமத்திலே கர்த்தர் சொல்கிறார். ஆகவே பரிசுத்தம் என்பது நம்மாலே நாம் பெற்றுக்கொள்ளவோ செய்து கொள்ளவோ முடியாது. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் தான். நாம் அதை குறித்து சில வார்த்தைகளை படிக்கலாம். 1 பேதுரு 1:16 நாம் வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறது ஏதோ முடியாது எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னுமாய் கூட 1 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, நீங்களே அந்த ஆலயம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவன் நமக்குள்ளே தங்கி வாசமாக இருக்கத்தக்கதாக இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஆகவே நம்முடைய சரீரத்தால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று நமக்கு வேதம் அறிவுறுத்தி சொல்கிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தினாலே எந்த விதமான அசூசியம் இந்த ஆலயத்துக்குள்ளே வராதபடிக்கு நம்முடைய சரீரத்தை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய செய்கைகள் இவைகள் நம்மை அசுசிப்படுத்தும். நம்முடைய கிரியைகள் நம்மை அசுசிப்படுத்தும். ஆகவே நம்மை காத்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு ஆமையானது ஒரு ஓட்டுக்குள்ளே தன்னை காத்து கொள்ளுகிறதோ, கை கால் தலை எல்லாம் உள்ள அதை அடக்கி கொள்ளுகிறதோ, அதுபோல கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை வேலையாய் கொடுத்திருக்கார். ஏசாயா 26:1 வாசிக்கிறோம். ரட்சிப்பையே அதற்கு மதிலாய் கொடுத்திருக்கார். இந்த மதிலுக்குள்ளே நாம் ஓடிப்போய் சுகமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கைகள், பேச்சு, வார்த்தைகள், செய்கைகள், பார்வைகள், செவி கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்காய் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும், என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று பரிசுத்தவான்கள் பாடுகிறது போல நாமும் கர்த்தரிடத்திலே பரிசுத்தத்தை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இதெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், என்னுடைய ஆவி சுத்தமாக இருக்குது, வெளிப்புறத்தை கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லி. இல்லை, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய ஆத்மா கர்த்தர் தங்கியிருக்கிற இடம், நம்முடைய ஆவி கர்த்தர் நமக்கு தந்த தீபம். ஆகவே இது எல்லாவற்றையும் கூட நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவியிலே உண்டான அசுசிகளை நாம் எடுத்து போட வேண்டும். நம்முடைய ஆத்மாவிலே உலகத்தினுடைய அசுசிகள் எதுவும் வராதபடிக்கு, மனுஷீகத்தினுடைய காரியங்கள் வராதபடி நம்முடைய ஆத்மாவை சுத்தமான, நம்முடைய சரீரத்தை நாம் உலகத்திற்கு ஒப்புக்கூடாதபடிக்கு, அதை அசுத்தப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய சரீரத்தினால் எந்த விதமான தீமையான காரியத்துக்கும் நம்மை விட்டு கொடுக்காதபடிக்கு நம்முடைய சரீரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தேவன் தாமே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வரும் வரைக்கும் காத்துக்கொள்ளுங்கள் என்று தெசலோனிக்கர் 5:23 படிக்கிறோம். அவர் வரும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மார்க் 6:20 வாசிக்கிறோம்.
அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஏன்னா அவன் பரிசுத்தவான் என்று எண்ணினதினால் அவன் தேவனுக்கு பயந்து அவன் நீதி உள்ள மனுஷன், அவன் பரிசுத்தவான் என்று ஏரோதுக்கு நினைத்ததினாலே அவன் சொல்லை கேட்டு அவனுக்கு பயந்து நடந்தானான். ஆனால் பிற்காலங்களிலே அவன் தீமை செய்து விடுகிறான். அது இருக்கட்டும். நாமும் கூட பரிசுத்தவானாய் இருப்போமானால், தேவனுக்கு பயப்படுவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருப்போமானால் இந்த உலகம் நமக்கும் பயப்படும். அதே நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். நம்முடைய பரிசுத்தம், தேவனுக்கு முன்பாக நம்மை காத்துக்கொள்ளுகிற அந்த பரிசுத்த விதம், நாம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய கை சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல் இருக்கிறான், பார்த்தீங்களா? ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உலகமும் நம்மை பார்த்து பயப்படத்தக்கதாக அது நடக்கும். ரோமர் 12:1 வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், எதுவும் புதிதாக எதுவும் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். அதை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தாமதை திருவசனத்தை கொண்டு ஆகவே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்குது. அப்போ நம்முடைய சரீரத்தை நம்ம பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவபலியாய், தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவபலியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஜீவபலி என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு சமர்ப்பணம் செய்கிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி எது என்பதை அறிந்து அப்படி நம்முடைய சரீரத்திலே அவருடைய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். பிரேஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவானாக இருந்தாலும் கூட, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் கூட, அவர் பூலோகத்துக்கு வந்த பொழுது அவர் சொல்லுகிறார் யோவான் இடத்திலே, ஸ்நான இடத்திலே, இப்படியாய் நான் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும், இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி அவர் தண்ணீரில் இறங்கி முழுகி ஒரு பாவிகளுடைய வழியிலே வரிசையில் நின்று அவர் ஞானசானம் எடுத்தார். ஏனென்றால் அவருடைய சரீரம் சுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்கு ஜீவபலியாய் அது ஒப்பு கொடுக்கப்படுகிற போகிறபடினால் அவர் தேவனுடைய நீதியை தன்னுடைய சரீரத்தில் நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட். அதுபோல நம்முடைய சரீரத்தை கூட நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 5:26 நாம் வாசிக்கிறோம். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக என்றால் நமக்காக, நாம் தேவனுடைய மனவாட்டிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? நம்முடைய கரை திரைகள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள மனுஷர்களாய் நாம் மாறுவதற்காக அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் சிலுவிலே மரித்து நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினார். அவர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும், மகிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் மாத்திரமல்ல, மகிமையான சபையாய், ஒரு கரைத்திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் நாம் மாற வேண்டும். அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பிறப்பிலே பரிசுத்தம் அல்ல, என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் இந்த பாவ உலகத்திலே வாழ்கிறோம். நம்முடைய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே நான் சாகிறேன், அப்படி நான் சாகாதபடிக்கு என்னை பரிசுத்தமாக்கும் என்று தான் அந்த பாவோத்மா பாவ சம்பவா என்றுதானே ஒரு ஸ்லோகத்தை கூட அவர்கள் சொல்லுவார்கள், பார்த்தீங்களா? ஆகவே நாம் அப்படி பாவத்திலே பிறந்து பாவத்திலே சாகக்கூடாது. பாவத்தில் பிறந்த நாம் பரிசுத்தரோடு சேர்வோமானால் பரிசுத்த நம்மை பரிசுத்தமாக்கி அவரை போல நம்மை மாற்றி நம்மை பரிசுத்தவான்கள் என்று பேர் எழுதுவார். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அரசாண்டு ஏகமாய் வாழ்வார்கள் என்று நாம் உபாகம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசேஷித்த இடம் உண்டு. பரிசுத்தவான்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய ரகசியத்தை கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் பரிசுத்தத்தை நாடுவோம், கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே அப்பா, உம்முடைய வெளியேற பெற்ற குணாதிசயமாகிய அந்த பரிசுத்தத்தை நாங்கள் கேட்கிறோம்.
கடோஷ் என்று சொல்லி உம்மை வாழ்த்துகிறார்கள். நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதுபோல நாங்களும் கூட எல்லா எங்களுடைய நடக்கையிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்கள் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. எங்களை கரைத்தரே அற்றவளாய் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் மகிமையான சபையாய் உமக்குன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக நீர் உண்மையே கொடுத்தீரே ஆண்டவரே. அதனால எங்களை நீர் இன்னும் அதிக பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே நீதியோடு உமக்குன்பாய் நிலைநிறுத்திக் கொள்வதற்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். எங்களை புடமிடும். உம்முடைய அக்கினினால் எங்களை சுத்திகரித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி உம்முடைய தண்ணீரால் எங்களை முழுக்காட்டி உமக்குன்பாய் எங்களை நிறுத்திக் கொள்வதற்காய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் காத்துக்கொள்வாராக. ஆமென்.